வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த செய்தியெல்லாம் நேத்தே பேசியிருக்கணும். ஆனால் நம்ம வீட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய சித்தப்பா ஒருத்தர் இயற்கை எழுதிவிட்டார். கடைசியாக அவரை பார்க்கறதுக்காக போயிட்டேன். அதனால இந்த செய்தியை உங்களுக்கு நேற்று என்னால் தர முடியல. இருந்தாலும் மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஓடோடி வந்திருக்கின்றேன். என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு கேட்குறீங்களா? திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாச்சு. வெளியான உடனே தமிழக அரசியல் களத்திலும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற கருத்து கணிப்பை இல்ல சொந்த கருத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. அவற்றையெல்லாம் பார்க்கும்போது அதிமுக எட்ஜ் எடுக்கிறது. எப்படிப்பா சொல்ற அப்படின்னு கேட்பீங்க. அவற்றை தானே நம்ம விரிவா பார்க்க போறோம் இந்த வீடியோவில். அதனால நம்ம எப்போது வழக்கமாக உங்ககிட்ட வைக்கின்ற ஒரு கோரிக்கை, இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல் மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா? மோடியை தொட்டா அவன் கெட்டான் அப்படின்னு கணக்காக மனோ தங்கராஜ் அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல. என்ன அளப்பற, அவர் மீது வராத சர்ச்சையே கிடையாது. எல்லா சர்ச்சையும் வந்துடுச்சுங்க. அவரு பெண்களுடன் தனிப்பட்ட முறையில் பேசினது, கல்குவாரி பற்றி அவர் பேசினது, எதிர்கட்சிகளை வசைப்பாடினது, நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு மூச்சு இருக்குதா என்று சொல்லிட்டு செங்கோலை விழுந்து வணங்குகின்ற பொழுது கிடைக்கான் யானாக விழுந்திருந்தார். அதை பார்த்து விட்டு கிண்டல் பண்ணியது. இப்படி எந்தவித அச்சமும் இல்லாம கொழுப்பு திருடன் நம்முடைய மனோ தங்கராஜ் அவர்கள் திமிருடன் இருந்தாரு. ஆனா அந்த திமிரை நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் அடக்கிட்டார். இந்த 5 ஆண்டு காலம் எங்கன்னா போய் வாத்து மேய்ச்சிக்கிட்டு இரு, இல்ல மலையை உடைச்சி வித்து தின்னாம் பாரு, அவனுக்கு உறுதுணையா இருந்த பாரு, அவன் உனக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுப்பான், அவன் பின்னாடி போய் நில்லு, அறிவாலயம் பக்கம் வந்துடாத அப்படின்னு மனோ தங்கராஜ் அவர்களை விரட்டி அடிச்சிருக்காங்க. அதுவே ஒரு முதல் மகிழ்ச்சியான செய்தி. மோடியை தொட்டா அவன் கெட்டான். மோடி சாதாரண ஆள் கிடையாதுங்க, கடவுள் அருள் பெற்றவர். அவரை தொட்டா இதுதான் நடக்கும். எனக்கு என்னவோ நம்ம முதலமைச்சருடைய மூலையில போயிட்டு மனோ தங்கராஜ் அவர்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுத்தேன்னு வச்சுங்களேன், அந்த ஆளை வச்சுக்கிட்டு கிழின்னு கிழிப்பாங்க எதிர்கட்சிகள். யாரு கிழிக்கிறாங்களோ இல்லையோ நாம் தமிழர் கட்சியை கிழிச்சு நாராக்கிடும். அதற்கப்புறம் திமுக ஒரு சீட்டு வீணா போயிட்டு நினைச்சுதான் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கல. ரெண்டாவது, சைவத்தையும் வைணவத்தையும் தொட்ட நம்ம பொன்முடி அவர்களுக்கு சீட்டு இல்ல. அவருக்கு சீட்டு இல்ல, ஆனா அவங்க மகனுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு விதத்துல அடுத்த தலைமுறையை திமுகவில் உருவாக்கிட்டார். ஆனா கௌதம் சிகாமணி கிட்ட நல்லா பணம் இருக்குது, வாரி இறைப்பார். அப்பாவும் பணம் வச்சுக்கிறார். சோ தனக்கு சீட்டு இல்லாத பொழுது அரசியல் வாழ்வு முடிவுக்கு வருகிறது. தான் பையனும் தோத்துக்கூடாது. பையன் தோத்தா சுத்தமா நம்ம குடும்பத்துல அரசியல் அத்தியாயமே அத்து போயிடும். நான் தான் சர்ச்சையில சிக்கிட்டேன், என் மீது தான் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது, என் மகனுக்கு கொடு என்று சண்டை போட்டு சீட்டு வாங்கியிருக்கோம். தன் மகன் தோத்துட்டா மேட்ரு முடிஞ்சுது. தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப்பில் அடிச்சு வச்சிருக்காரு சொத்து, ஏகப்பட்டதை நம்ம பொன்முடி வச்சிருக்கிறாரு. ஸோ எல்லாவற்றையும் களத்துல இறக்குவாங்க. ஆனால் உண்மையை சொல்றங்க, நல்ல உணர்வு கொண்ட ஒவ்வொரு வன்னியனும் இந்த பொன்முடி பையனுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க. பாருங்க, டெபாசிட் வாங்குறது பெரிய விஷயமா இருக்கும். இத்தனை நாளும் அமைச்சராக வலம் வந்த பொன்முடி அவர்கள் அமைச்சர் பதவி இல்லாததே சைவத்தையும் வைணவத்தையும் அவமதித்துதான் சாபமா போச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லுகின்ற தருணத்துல தன்னுடைய அடுத்த கட்ட வாரிசு அரசியல கொண்டு வராரு. முதல் தேர்தலிலேயே தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு நல்லா பிரகாசமா தெரியுது. ஏன்னா ஜி.கே. மணியும் இந்த அருள் ஒருத்தர் பாமக இருந்தவர், அவங்க 2 பேரும் திமுக கிட்ட என்னத்தை வாங்கினாங்கன்னு தெரியல, அப்பனையும் மகனையும் பிரிச்சாங்க. வன்னியர் அடையாளமா இருந்த கட்சியை உடைச்சாங்க. இந்த வெறி வன்னியர் பெல்ட்ல நல்லாவே இருக்குது. அதனால இந்த விழுப்புரம் பக்கம்லாம் திமுக காரன் எவன் தலை காட்டினாலும் சரி ஒரே ஒரு வன்னியை கூட ஓட்டு போடவே மாட்டான். அன்னியூர் சிவா நிக்கிறாராம், பார்க்கலாமே. இடைத்தேர்தலில் ஜெயிச்சு அவரு இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி ஜெயிக்கிறாருன்னு பார்க்கலாமே. 10.5% வாயே திறக்காம பேஸ்ட் போட்டு ஒட்டி கட்டி இருந்த இந்த திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியனும் திமுகவால் முன்னிறுத்தப்படுகின்ற வேட்பாளரும் எப்படி வன்னியங்கிட்ட ஓட்டு கேட்கிறான்னு பார்க்கறான். மானமுள்ள வன்னியன் எப்படா திமுக ஓட்டு போடுவான்? வாழ்க்கையை அழிச்சவன், வரலாறையே ஒழிச்சவன் எப்படி ஓட்டு கேட்க முடியும்? எப்படி ஓட்டு போட முடியும்? நீ யாரை வச்சு வேண்டுமானாலும் முட்டு கொடுக்கலாம். ஆனா களத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், கட்சியை உடைச்சானுங்க பாவிங்க. கண்ணியமா இருந்த
நம்ம டாக்டர் ராமதாஸ நாசம் பண்ணாங்க. கடைசி நேரத்தில் அவருடைய பேரு கெட்ட பேரா போச்சு. ஸோ இதுக்கெல்லாம் திமுக பின்புலம் என்பது ஊருக்கே தெரியும். ஜி.கே. மணி புள்ள நேரடியாக திமுகவில் போய் சேர்ந்தா பத்தியா, நாங்கள் தான் ஏற்கனவே சொன்னோமே திமுக பின்புலத்தில் தான் இவங்கெல்லாம் ஆடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு விடுறதுனால காங்கிரஸ்ல போய் இணையறாராம் ஜி.கே. மணி புள்ள தமிழ் குமரன். உடனடியாக அவருக்கு பெண்ணாகரம் தொகுதியை கொடுக்குறாங்களாம். அப்படியே எழுதியும் கிழிச்சு எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு தொகுதியை. அந்த இடத்துல அன்புமணி மனைவி போட்டியிட போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்ல தமிழ் குமரனுக்கு ஓட்டு போடுறாங்களா நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஒரு பிரச்சனை என்றால் வன்னியர் பின்னாடி ஓடி வர்றது தமிழ் குமரனா இல்ல அன்புமணி ராமதாஸா? அவங்க உழைப்பா பார்ப்பாங்கல்ல, அப்ப ஆப்ப வைப்பாங்கல்ல. ஏண்டா திமுக கைகூலிகளை எப்படா ஓட்டு கேட்குறீங்க நீங்களா? இருங்க, தேர்தல் முடியும் போது தெரியும். என்னதான் பணபலமா இருந்தாலும் திரைத்துறையில சம்பாதிச்சே வச்சிருந்தாலும் அநியாயமா பெண்ணாகரத்துல கொடுத்துட்டு தப்பு பண்ணிட்டோம், இனத்துக்கு எதிராகவே போய் நாம காங்கிரஸ்ல இணைந்து நாம குழிப்பறிக்க நினைச்சோம். ஆனா அந்த மக்கள் காலவாரி விட்டுட்டாங்களே அப்படின்ற எண்ணமும் அதோட வருத்தமும் தேர்தல் முடிஞ்ச பிறகு தமிழ் குமரனுக்கு ஏற்படும் பாருங்க. அன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசுவோம். அது மட்டும் இல்ல, நம்முடைய காந்தி அவங்க மகனை நிறுத்திட்டாரு. ஏன்னா அவருக்கு சீட்டு கொடுக்கல, வயதாகி போச்சு, 85 வயதாகி போச்சு, உடல்நிலையும் சரியில்லை. ஆனால் ராணிப்பேட்டையில் காந்தி நிற்காம அமைச்சர் அவங்களுடைய மகன் நிற்கிறாங்க. மற்றபடி பெருசா நம்ம பேச வேண்டியது செந்தில் பாலாஜி அவர்கள் தான். செந்தில் பாலாஜி பாருங்களேன், கரூர் தான் என் கோட்டை, 2021 நான் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு ஆதரவா மாத்தினேன், அத்தனை பேரும் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னாங்க. ஆனால் நம்ம திமுக அமைச்சரவையில் யார் பேர் அதிகமாக கெட்டதோ இல்லையோ, நம்ம செந்தில் பாலாஜி பேர் தான் அதிகமாக கெட்டது. முதலமைச்சரை விமர்சனம் பண்ணா கூட நம்ம செந்தில் பாலாஜி வச்சு தான் விமர்சனம் பண்றாங்க. 10 ரூபாய் பாலாஜிங்கிறாங்க. அந்த 10 ரூபாய் நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ மொத்தமாக ஆற்று மணல் கொள்ளையா இருக்கலாம், பட்டியா இருக்கலாம், 10 ரூபாய் அடிச்சதா இருக்கலாம், போலி பாரா இருக்கலாம், கரூர் கம்பெனியா இருக்கலாம், தமிழக மக்கள் கழுத்து அறுத்ததா இருக்கலாம், எல்லாமே நம்ம செந்தில் பாலாஜினாங்க. ஸோ கரூர்ல மீண்டும் ஓட்டு போடலாம் என்ன பண்றது? அதனால நேரா கோயம்புத்தூர் தெற்குக்கு போயிட்டாரு. கோயம்புத்தூர் தெற்கு அதிமுக பாஜக கோட்டை. கரூர்ல காட்டின அந்த வீராப்ப கோயம்புத்தூர் தெற்குல காட்ட முடியுமா? ஆனா கேட்டா அது வேற மாதிரியான ஒரு கணக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம செந்தில் பாலாஜி கரூர்ல போட்டிடுவாராம், ஆனா கோயம்புத்தூர்ல வேலை பார்ப்பாராம். அப்ப கோயம்புத்தூர்ல மண்ணின் மைந்தன்களே இல்லையா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுக்காக கோயம்புத்தூர் தெற்குலயே போட்டிட்டுக்கிட்டு கோயம்புத்தூரை, அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதியும் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த 5 ஆண்டு காலமாக அடிச்சு வைத்திருக்கின்ற பணத்தை எல்லாம் கொண்டு போய் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொட்டி ஒட்டுமொத்த தொகுதியும் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக மாற்ற போறாராம். சேவல் சின்னத்துல அதிமுக ஓட்டு போட்ட பாரம்பரிய அதிமுக காரன் அங்க இருக்கிறான். தேசியத்தை நேசிக்கக்கூடிய பாஜக காரன் பல்ல தீட்டிக்கிட்டு இருக்கிறான். திமுக காரன் ஓட்டு கேட்கட்டும், செந்தில் பாலாஜியுடைய பரிசு பொருட்களை எடுத்துட்டு வரட்டும், அப்படியே கட்சி கிடைச்சிடும் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கிறான். கோல வரியில் இருக்கிறாங்க. ஐயா கரூரை விட்டுட்டு போய் கோயம்புத்தூர் தெற்குல நின்று இருக்கின்றாராம். கோயம்புத்தூர் எஸ்பி வேலுமணி அவருடைய கோட்டைன்னு அவருக்கு தெரியாதா? சரி, அம்மன் அர்ஜுன் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு எதிராக போட்டியிடுகின்றார். ஸோ டஃபா தான் இருக்கும். செந்தில் பாலாஜியா அம்மன் அர்ஜுனா என்று சொல்கின்ற போது டஃபா தான் இருக்கும். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் தோத்தார்னா ஈடி கழுத்தை பிடிச்சிடும். அதனால தோத்துடக்கூடாது என்பதற்காக ஏகப்பட்டவைய செலவு செய்வாரு. ஸோ கோயம்புத்தூர் ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜியால திமுக கோட்டையாக மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா மாத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம முதலமைச்சரும் பாத்தீங்கன்னா எங்க பிரச்சாரத்துக்கு போறாரோ இல்லையோ, நிச்சயமா கோயம்புத்தூருக்கு 2 ரவுண்ட் அடிப்பாரு. ஏன்னா போன முறையே அது திமுக வசம் வரல, இந்த முறை எப்படியாவது வசப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லிட்டு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த முறை சென்னை அதிமுக வசம் வரணும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா திமுக ஆதரவு வாக்குகளை விஜய் பிரிக்கிறார், அதிமுக ஆதரவு வாக்குகள் அப்படியே இருக்குது. அதனால நமக்கு தான் அதிக வாக்குகள் விழப்போகுது. ஆனால் நம்ம பிரச்சாரத்தை சென்னையிலிருந்து தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையை குறி வச்சிருக்கின்றார். ஸோ கோயம்புத்தூர் குறி திமுக இருந்தா சென்னை குறி அதிமுக இருக்கிறது. இதெல்லாம் வேட்பாளர்கள் இடம் மாறினது. ஸோ கரூரை எம்ஆர் விஜயபாஸ்கர் கைப்பற்றுவார். ஆனால் கரூரை விட்டுக்கூடாது, தன்னுடைய சொந்த ஊர் என்பதனால செந்தில் பாலாஜி அந்த பட்டி பார்முலாவை இன்னும் தான் தொடர்ந்து இருக்கின்றார். சரி, இரண்டாவது மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா? இன்னைக்கு மக்கள் புல்லா என்ன பேசுறாங்க தெரியுமா? இல்ல அரசியல் விமர்சகர்கள் முழுவதும் என்ன பேசுறாங்க தெரியுமா? முதல் விஷயம்,
நம்ம முதலமைச்சருடைய முகத்துல வந்து புத்துணர்ச்சியே இல்லை, ஒரு பயம் கலந்த ஒரு அச்சம் இருந்தது. இந்த அச்ச உணர்வு ஏன் முதலமைச்சருக்கு அப்படின்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. நம்ம முதலமைச்சர் பேசின அந்த காட்சிகளை நீ கொஞ்சம் பார்த்து வந்துருங்க. பி கும்மிடிப்பூண்டி டிஜே கோவிந்தராஜன், கொளத்தூர் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் பிஏ இவர்கள் வேட்பாளர்கள் மட்டுமல்ல, வெற்றி வேட்பாளர்கள். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும், இது உறுதி உறுதி உறுதி. நன்றி. நான் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பட்டியல் முழுவதும் வாசித்து விடுகின்றார், தன்னுடைய பெயர் அறிவிக்கின்றார். முடிச்சிட்ட சந்தோஷத்துல முகமலர்ச்சியுடன் எழுந்து போலாம் இல்ல, ஆனா இருகுண முகத்துடன் இருக்கின்றார். ஏன் இருகுண முகத்துடன் இருக்கிறார் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இந்த தேர்தல் அவர் தோல் மேல நடக்குது. வேட்பாளர் யார் தேர்ந்தெடுத்தது? உதயநிதியும் நம்ம சபரீசன் அவர்களும் உளவுத்துறை தந்த ரிப்போர்ட்டும் வச்சுக்கிட்டு வேட்பாளரை தேர்வு செய்திருக்கின்றார்கள். 61 பேர் புதியவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் களத்துல எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? பழைய ஆட்கள் வேலை செய்வாங்களா? 2021 வேட்பாளர் தேர்வு என்கின்ற போது ஓகே, அன்னைக்கு அதிமுக மீது ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்தது. ஆனா இன்னைக்கு திமுக மீது ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கிறது. ஆனால் இந்த வேட்பாளர் தேர்வு என்கின்ற பொழுது இது முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்கள் தேர்வு செய்தது என்ற ஒரு பிம்பம் இருக்குது. தோல்வி அடைந்தால் என்ன நடக்கும்? இதுக்கு முழுக்க முழுக்க ஸ்டாலின் தான் பொறுப்பு என்று வந்துடும். அதுக்கப்புறம் எப்பா தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே வரும். சோ அந்த பிம்பம் தூள் தூளா உடையும். ஏன்னா திமுக கிட்ட அதிகார பலம் இருக்கு, ஏன்னா ஆளுங்கட்சி, அதிகாரிகளுடைய பலம் இருக்கு, தேர்தல் ஆணையத்தினுடைய ஒத்துழைப்பு நல்லாவே இருக்குது, அதோட பணம் இருக்கிறது. ரெண்டாவது உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்காங்க, எம்பிக்கள் இருக்கிறாங்க. ரெண்டாவது விளம்பர தூதர்களாகவும் உளவுத்துறையில் இருக்கக்கூடியவங்களும், ரெண்டாவது கருத்து கணிப்பு எடுக்கின்றவர்களும் களத்தையே வந்து நெரேட்டிவை செட் பண்ணி திமுக தான் வெற்றி பெற போகுது என்று சூழலை மாற்றக்கூடியவங்களும், ஊடகவியலாளர்களும், ஒட்டுமொத்த பேரும் திமுக கையில் வச்சு இவ்வளவு சகல சம்பத்தும் வச்சுக்கிட்டு இந்த முறை தோத்தமனா என்ன ஆகுறது? அதுக்கப்புறம் கட்சி இருக்குமா திமுக? இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கூட்டணி ஒரு மாநில கட்சியை சேர்த்துக்கிட்டு தேர்தலை சந்தித்த வரலாறே கிடையாது. நம்ம அகில இந்தியாவுக்கும் வந்து பாராளுமன்ற தேர்தல் நடக்குதுன்னா இவ்வளவு கட்சிகள் ஒன்று சேர்வது இயற்கை. ஆனா ஒரு மாநில தேர்தலுக்கு இவ்வளவு கட்சிகளை சேர்த்துக்கிட்டு களத்துல நின்னது திமுக மட்டும்தான். இந்த வரலாறை திமுக ஜெயிச்சு காட்டணும். எத்தனை கூட்டணிகள் இருந்தாலும் சரி, அவற்றுடன் நாங்க இணக்கமாக இருந்து களத்துல வேலை பார்த்து வெற்றி பெற்றோம். நிறைய கூட்டணி இருந்ததுனால யார் யார் என்ன பண்றாங்கன்னு சொல்லி எங்களால் கணிக்க முடியாம போச்சு. எல்லாரும் எங்களுக்கு ஒரு தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால வேட்பாளர் எப்பேற்பட்டவங்க என்று கண்டுபிடிக்க முடியாம போச்சு என்று திணறாம நாங்க சரியா செலக்ட் பண்ணோம், ஆனால் வெற்றி பெற்றோம் என்று இவ்வளவு கூட்டணிகளையும் அழைத்து சென்று வெற்றி பெறணும். அதனால இந்த தேர்தல் என்பது ரொம்ப சுமைதான் நம்ம முதலமைச்சர். அதனால தான் அவருடைய முகத்துல துளி கூட வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியே இல்ல, முகமே வந்து இறுகி போன மாதிரி தான் இருந்தது, அச்ச உணர்வு தான் இருந்தது. ஏன்னா எடப்பாடி மாதிரி வந்து பொறுப்புகளை பிரித்து கொடுத்து விடவில்லை. ஏன்னா முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்திருக்கார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்திருக்கின்றார். அதிமுகவில் புதியவர்களுக்கு குறைவாகத்தான் வாழ்ப்பு தந்திருக்கின்றார்கள். ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறறதுக்கு காரணம் நாம எல்லாருமா இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி தான் தோல்விக்கான காரணம் சொல்லிட்டு நாளைக்கு நீங்க சொல்ற கூடாது இல்ல. அதனால வெற்றியோ தோல்வியோ எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று பொறுப்புகளை வந்து பாத்தீங்கன்னா எல்லா தோல்லையும் சுமத்தி இருக்கின்றார். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி வந்து வேட்பாளர் அறிவிக்கின்ற போது மகிழ்ச்சியா இருந்தார். பார்த்திருக்கலாம், நீங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனா நம்ம முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் இறுகிய முகத்துடனே இருந்தார். எழுந்து செல்கின்ற வரைக்கும் அவருடைய முகத்துல துளி கூட சிரிப்பை நம்மளால பார்க்க முடியல. இதெல்லாம் வந்து ஆட்சி கட்டில் இருக்கின்ற போது அவர் முகத்துல பார்க்காத கலைகள். அப்பெல்லாம் பயமே கிடையாது, ரொம்ப கேஷுவலா வருவார். அது மாநாடா இருக்கலாம், பொதுக்கூட்டமா இருக்கலாம், அடித்து உதைத்து பேசுவார். ஆனா இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து அவர் முகத்துல கவலைக்குறி மட்டும்தான் இருக்கிறது. ரெண்டாவது இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, இன்னைக்கு தேர்தல் களத்துல இவருக்கு எதிராக யாரை நிறுத்திருக்காங்க? அவரை நிறுத்திருக்காங்களா? 2 பேருக்கும் டஃபா இருக்கும்பா போட்டி அப்படின்னு தான் பேசுறாங்களே கண்டி. ஏன்பா திமுக 5000 கொடுத்துருக்குது, அவங்க வெற்றி பெறுவாங்கப்பா அப்படின்னு யாருமே பேசல. அந்த 5000 ரூபாய் விஷயத்த எல்லாரும் மறந்து விட்டாங்கோ. அதனால வேட்பாளரை மட்டுமே பாக்குறாங்க. இது திமுகவுக்கு பேர் இடியா இருக்கிறது. அந்த இடியின் காரணமாகத்தான் இந்த யூடியூப் வீடியோவை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், 108 விளம்பரம் வரும், திமுக விளம்பரம். அந்த அளவுக்கு அச்சப்பட்டு இருக்கின்றார்கள்.
நாம செஞ்சதை எல்லாம் எப்படியாவது இந்த தேர்தல் தருணத்துல கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக ஊடகம் ஒட்டுமொத்தத்தையும் விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க. விட்டா அதிமுக ஊடகத்தையே விலைக்கு வாங்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பணம் இருக்குது. ஆனா கொள்கையில நிற்பதனால அதிமுக ஊடகமானது திமுகவுக்கு சாயல. அது மட்டும் கிடையாது, வேட்பாளர் தேர்வுல எடப்பாடி பழனிசாமி சரியான விதிகளை கடைபிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தேர்தலில் நின்று அனுபவம் பெற்றவர்களே பாத்தீங்கன்னா இந்த முறை களத்துல இறக்கி இருக்கின்றாரு. அனுபவம் இல்லாதவர்களை யாருமே களத்துல இறக்கல. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லனா இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்களுக்கு அறிமுகமானவர்கள், இரண்டாவது பணம் படைத்தவர்கள், இவர்களை எடப்பாடி பழனிசாமி களத்துல இறக்கி இருக்கின்றார். அதனால அதிமுக வேட்பாளர்களுக்கும் திமுக வேட்பாளர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம சமபலத்துடன் தான் இருக்கிறாங்க களத்துல. அதனால திமுக வெற்றி சுலபமானது இல்லை என்று சொல்லிட்டு திமுகவுக்கு ஜால்ரா போடுற அரசியல் விமர்சகர்களே பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் செம டஃபா தான் இருக்கும். யார் வெற்றி பெற போறாங்கன்னு தெரியாது, முடிவு வந்தா தான் தெரியும் அப்படின்னு முடிவுகளை அடக்கி வாசிக்கின்றார்கள். எப்பா எவ்வளோ பணம் கொடுத்தாங்க, அதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்கிற போது மறந்து போச்சு. ரெண்டாவது, இந்த தேர்தல் தருணத்துல திமுக ஒரு ஓட்டுக்கு 4000 இருந்து 5000 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிலாம் பேசினாங்க. ஆனா ஆக்சுவலா நான் ஒரு திமுக காரர்கிட்டே கேட்டேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நம்ம ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவு எடுத்திருக்காருங்க. இந்த வாக்குக்கு பணம் கொடுக்கின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லை மீறக்கூடாது. அதிமுக ஆளுங்கட்சி ஆகலாம், இல்ல இன்னொரு கட்சி ஆளுங்கட்சி ஆகலாம், திமுக எதிர்கட்சியா கூட ஆகலாம். ஆனால் இன்னைக்கு அதிமுக வீழ்த்தணும் என்பதற்காக நாம பணத்தை அதிகப்படுத்தி கொடுத்து அந்த கலாச்சாரத்தை வளர்த்து விட்டுட்டோம்னு வச்சுக்கலேன், தேர்தலுக்கு தேர்தல் 1000, 2000, 3000, 4000 சொல்லிட்டு ஏத்திக்கிட்டே போனோம்னா நாளைக்கு திமுகவாலையும் இந்த பணத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அந்த தருணத்துல நாம தேர்தலை எதிர்கொள்வது சிக்கலா இருக்கும். அதனால 500 ரூபாய் மட்டுமே கொடுப்போம் அப்படின்னு திமுக முடிவெடுத்திருக்கிறதா. நம்ம 5000 கொடுத்துருக்கோம், இது ஒரு 500 கொடுத்துருக்கோம். கண்டிப்பா இது ரெண்டும் ஒர்க் அவுட் ஆகும். அதிமுக 500 ரூபாய் கொடுக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா 500 ரூபாய்க்கு இணையாக அதிமுகவும் 500 ரூபாய் கொடுக்கும். ஆனா நாம 5000 கொடுத்திருப்பதனால கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும், நாம தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு திமுக முடிவெடுத்திருக்குதாம். அமைச்சர் பெருமக்கள்ல இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து புதுமுகங்கள் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கின்றார்களாம். இந்த பணம் கொடுக்கின்ற கலாச்சாரத்தை அதிகப்படுத்த வேண்டாம், அதை ஊக்குவிக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாராம். ஸோ மொத்தத்தில் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையமானது திமுக பணத்தை நம்பி தான் களத்தில் இறங்குது. ஆனால் சரியா கண்காணித்து பிடிச்சார்கள் என்றால் திமுக வெற்றி பெறுவது அரிது. நான் சொல்லிங்க, நம்ம தேர்தலில் போட்டியிடுகின்ற தருணத்தில் தெரிந்தோ தெரியாமலையோ திமுக ஆதரவாளர்களே ஊடகத்தில் உட்காந்தீங்கன்னு அதிமுக பெரிய அட்வான்டேஜ் இருக்கிறது, எல்லாரும் அனுபவசாலிகளா இருக்கின்றார்கள், அசத்துவார்கள். திமுகவில் சேர்த்து வச்சிருந்த பணத்தை மாநாடா போட்டு கரைச்சிட்டாங்க. அதிமுகவில் சேர்த்து வச்சிருந்த பணத்தை அப்படியே வச்சிருந்தாங்க. திமுக இணையாக இறைப்பார்கள். களத்தில் விஜய் காணல, ஆனால் அதிமுக அதிரி காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி முந்திட்டாரு. ஸோ மொத்தத்தில் இந்த தேர்தல் அதிமுக கைக்கு வந்துடுச்சு வேட்பாளர் பட்டியல் அறிவித்த உடனே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பணம் கொடுத்தா கூட அதிமுக ஆதரவா பேசாத இந்த கூட்டம் திடீர்னு ஆதரவா பேசுதுன்னா எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, ஒருவேளை அதிமுக ஆட்சி வரப்போதோ, அந்த நோக்கம் தெரிஞ்சு போச்சோ, எதிர்காலத்தில் அதிமுக அட்ஜஸ்ட் பண்ணா தானே நம்ம வாழ்க்கை ஓடும் என்பதற்காக இப்போதே அதிமுக ஆதரவா பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ தெரியலைங்க. உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.